இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே, மார்க்கு எழுதின நற்செய்தி நூலின் 3ஆம் அதிகாரத்தின் வேத தியான பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். 3ஆம் அதிகாரம் இயேசு கிறிஸ்துவனுடைய மிக முக்கியமான போதனைகள் அடங்கிய ஒரு வேத பகுதியாக காணப்படுகின்றது. 3ஆம் அதிகாரத்தை 4 பகுதிகளாக பிரித்து நாம் தியானிக்கலாம். முதலாவது 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளின் ஆண்டவராக காணப்படுகின்றார் என்ற ஒரு தெளிவு நமக்கு கொடுக்கப்படுகின்றது. 7ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் பிரபலமடைந்து 7 பட்டணங்கள் வரைக்கும் செல்லுகின்றது. மூன்றாவதாய் 13ஆம் வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சுவிசேஷ ஊழியம் ராஜ்யத்தின் விஸ்தாரம் நடைபெறுவதற்கு 12 அப்போஸ்தலர்களை நியமிக்கிறதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 20ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் குடும்பம் யார் என்பதை இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக வரையறை செய்கிறதை நாம் காண முடிகின்றது. கடவுளின் சித்தத்தை செய்கிறவர்களே அவருடைய குடும்பம் என்பதை இயேசு கிறிஸ்து தெளிவுபடுத்துகின்றார். ஆண்டவருடைய இரக்கம் மற்றும் அவருடைய வாழ்க்கையின் தெளிவுகள் இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பேய்கள், நோய்கள், ஓய்வு நாட்கள், மதத்தின் சட்டதிட்டங்கள் அவை அனைத்து மேலும் ஆண்டவராகிய கர்த்தருக்கு அதிகாரம் உண்டு என்பதை இந்த பகுதி நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. இயேசு கிறிஸ்துவின் குடும்பம் என்பது இரத்த சம்பந்தமான குடும்பம் அல்ல. அது ஆண்டவருடைய சித்தத்திற்கு அவருடைய நியமங்களுக்கு கீழ்ப்படுகிறவர்களுடையதே என்பதையும் இந்த வசனங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. முதலாவதாய் இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளின் ஆண்டவராய் இருக்கிறார் என்பதை ஜெப ஆலயத்திலே சூம்பின கை உடைய ஒரு மனிதனை இயேசு கிறிஸ்து குணப்படுத்துகின்றார். நல்வது செய்யவும் உயிரை காப்பதும் இந்த உலகத்திலே மதத்தின் சட்டதிட்டங்களை விட முக்கியமானது. இரக்கமே எல்லாவற்றிற்கும் மேலானது என்பதை இந்த பகுதி நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. ஆகவே மனித தேவையை விட ஆட்சி செய்யும் ஆண்டவர் பெரியவர் என்றும் அவருடைய சித்தத்திற்கும் அவருடைய விருப்பத்திற்கும் இரக்க குணம் உடையவர்களாய் வாழ வேண்டும் என்பதையும் புரிந்து கொள்ளுகின்றோம். ஆனால் இயேசுவை எதிர்த்த பரிசேயர்கள் அவரை கொல்ல சதி செய்கிறார்கள். தேவையோடு இருக்கும் மனிதன் மேல் எந்த கரிசனையும் கொள்ளாமல் இயேசு கிறிஸ்துவின் மேல் குற்றம் கண்டுபிடிக்க தேடிக்கொண்டிருக்கின்ற ஒரு கூட்டத்தை பார்க்கின்றோம். அன்பானவர்களே, நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று நம்மை சோதித்து அறிவோமாக. மற்றவர்கள் மேல் குற்றம் கண்டுபிடிக்கிற கூட்டமாய் இருக்கின்றோமா? தேவையுள்ள மனிதர்கள் மேல் கரிசனை கொண்டவர்களாக இருக்கின்றோமா? இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து கேட்ட கேள்வி, ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்று கேட்கின்றார். அதற்கு அவர்கள் பதில் சொல்லவில்லை. ஆனால் ஆண்டவரை எப்படி பிடிக்கலாம், அவரை அழிக்கலாம் என்றே அவர்கள் திட்டம் தீட்டிக் கொண்டிருந்தார்கள். நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்த இயேசு கிறிஸ்துவை போல நாமும் ஒவ்வொரு நாளும் நன்மை செய்கிறவர்களாய் சுற்றி திரிய வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகின்றார். அவரை எதிர்த்து கொலை செய்ய விரும்பின பரிசேயர் ஏரோதியரோடு சேர்ந்து நாமும் மற்றவர்களை அழிப்பதற்காக எந்த முயற்சியும் எடுக்காதபடி இயேசு கிறிஸ்துவை போல ஜீவனை காக்க, ரட்சிக்க, வழிகாட்ட காரணிகளாய் மாறுவோமாக. இரண்டாவதாய் இயேசு கிறிஸ்து அநேகரை குணமாக்குகின்றார், விடுதலை கொடுக்கின்றார். அவரை சுற்றி வந்த தேவையோடு இருந்த மனிதர்களுக்கு நோயிலிருந்து சுகத்தை கொடுக்கின்றார், பிசாசுகளிலிருந்து விடுதலை கொடுக்கின்றார். அந்த பிசாசுகளும் பேய்களும் நீர் தேவனுடைய குமாரன் என்று அவரை அறிவிக்கின்றன. ஆனால் பொல்லாதவர்கள், எதிர்ப்பாளர்கள், இயேசு கிறிஸ்துவின் சித்தத்தை செய்பவர்கள் அவரை பற்றி அறிவிக்க தேவையில்லை. ஆனபடியினாலே அவைகள் அவரை பிரசித்தப்படுத்தாதபடி இருக்க ஆண்டவர் கட்டளை இடுகின்றார். இயேசு கிறிஸ்துவிடம் 7 விதமான பட்டணங்களிலிருந்து அவரை தேடி வந்தார்கள் என்பதை 8வது வசனத்திலே வாசிக்கின்றோம். கலிலேயா இயேசு கிறிஸ்துவின் முக்கியமான தன்னுடைய தலைமையகமான கப்பர்நகும் இருந்த பகுதியிலிருந்து அநேகர் வந்தார்கள்.
யூதேயாவில் எருசலேமை சுற்றிலும் உள்ள பகுதியிலிருந்து வந்தார்கள். எருசலேம் முக்கியமான நகரத்திலிருந்து வந்தார்கள். இதுமேயா, ஒருவேளை இது ஏதோம் பட்டணத்தையோ அல்லது இஸ்ரவேல் தேசத்திற்கு தெற்கு பகுதியில் உள்ள பகுதியிலிருந்தோ அவர்கள் வந்திருக்கலாம். யோர்தானுக்கு அக்கறையில் உள்ள ஏராளமான கூட்டத்தார் வந்தார்கள் என்று சொல்லப்படுகின்றது. தீருவிலிருந்து இயேசு கிறிஸ்துவை தேடி வந்தார்கள். சீதோன் பட்டணங்களிலிருந்து இயேசு கிறிஸ்துவை திரளான ஜனங்கள் அவர் செய்த அற்புதங்களை கேட்டு அவரிடத்தில் வந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் தேவையோடு இருக்கிற அநேக ஜனங்கள், எங்களை யார் விடுவிப்பார், எங்களுக்கு நன்மையை யார் அறிவிப்பார் என்று தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு உண்டு. நம்மில் வாசம் செய்கின்ற, நம்மை அவருக்கு நேராய் வழிநடத்தி அவருடைய பிள்ளைகளாய், அவருடைய குமாரராய் குமாரத்திகளாய் மாற்றின ஆண்டவருடைய சத்தியத்தையும் அவர் ராஜ்யத்தையும் குறித்து மற்றவர்களுக்கு எடுத்துரைக்க இயேசு கிறிஸ்து நம்மை பயன்படுத்துவாராக. 11வது வசனத்திலே, அசுத்த ஆவிகளும் அவரை கண்டபோது அவருக்கு முன்பாக விழுந்து நீர் தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுக்கின்றன. ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்பதை அறிந்த அசுத்த ஆவிகள் சாட்சி கொடுத்தன. ஆனால் அவருடைய சத்தியத்தை அவைகள் பின்பற்றவில்லை. நாம் சத்தியத்தை பின்பற்ற வேண்டும், அதோடு கூட அவரை அறிவிக்க வேண்டும். 3ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனத்திலிருந்து 19 வரை இயேசு கிறிஸ்து சாதாரணமான 12 மனிதர்களை அவர் தெரிந்து கொள்கின்றார். அவர்களை தெரிந்து கொண்டதின் நோக்கம், அவரோடு அவர்கள் இருக்க வேண்டும் என்றும், கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும், அவரை பின்பற்ற வேண்டும் என்றும், அதோடு கூட இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தார், அந்த பிரசங்கத்தை அவர்கள் செய்ய வேண்டும் என்றும், ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு எதிராக இருந்த பேய் பிசாசுகளை விரட்டுவதற்கான அதிகாரத்தையும் ஆண்டவர் கொடுத்திருந்தார். ஆண்டவருடைய சீஷத்துவம் என்பது முதலில் இயேசு கிறிஸ்துவோடு கூட நெருங்கி தங்கியிருப்பதிலே தொடங்குகின்றது. நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களாய் அழைக்கப்பட்டவர்களே. நாம் இயேசு கிறிஸ்துவோடு தங்கியிருந்து அவரோடு உள்ள நெருக்கமே நம்முடைய சீஷத்துவத்தின் ஆரம்பமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து மிகப்பெரிய வலிமையுள்ள, தாளந்துகள் உள்ள, படித்த மனிதர்களை தேடாதபடி சாதாரணமான மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்தவர்கள், வரி வசூலிப்பவர்களாய் இருந்தவர்கள், போராட்ட குணமுடையவர்கள் போன்ற குறைபாடுள்ளவர்களையே தெரிந்தெடுத்து தன்னோடு அவர்களை வைத்து அவருடைய உன்னதமான ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்கு நாம் பயன்படுத்தினதை பார்க்க முடிகின்றது. 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகின்றது. இயேசு கிறிஸ்துவோடு இருக்கவும், இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தை பிரசங்கம் பண்ணவும், அவர்களை அனுப்பவும், 15வது வசனத்திலே வியாதிகளை குணமாக்கவும், பிசாசுகளை துரத்தும்படி அவர்களுக்கு அதிகாரமுடையவர்களாய் ஏற்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாய் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தை குறித்த திட்டத்தை தெளிவுபடுத்துவதற்கு, அறிவிப்பதற்கு, பிரசங்கம் பண்ணுவதற்கு, மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாய் சொல்வதற்கு தன்னுடைய வல்லமையை அளித்து அவர்களை தன்னோடு கூட வைத்து ஆண்டவர் பயிற்றுவித்தார். அவர்களுடைய பெயர்கள் 3ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனத்திலிருந்து தொடங்கி 18ஆம் வசனம் வரைக்கும் உள்ள பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இயேசு கிறிஸ்து தன்னுடைய குடும்பத்தை குறித்து அவர் வரையறை செய்கின்றார் என்பதை 20ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்க முடிகின்றது. இயேசு கிறிஸ்துவின் உயிரியல் மரபு வழியாய் வந்த ஒரு குடும்பத்தினரை குறித்தும் இந்த பகுதியிலே 21வது வசனத்திலே வாசிக்கின்றோம். அவருடைய இனத்தார் இயேசு கிறிஸ்துவை பார்த்தபோது, கேட்டபோது அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று சொல்லுகின்றார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு மனநிலை சரியில்லை என்று சொல்லுகின்றார்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்ததையும் அவருடைய போதனைகளையும் கேட்ட தன்னுடைய குடும்பத்தார் அவரை புரிந்து கொள்ளவில்லை. 2வதாய், அன்றைக்கு இருந்த மத தலைவர்கள் இயேசு கிறிஸ்துவை பெயல்சபூல் அல்லது சாத்தான் அல்லது பேய்களினால் பேயை விரட்டி கொண்டிருக்கின்றார் என்று 22வது வசனத்திலே சொல்லுகின்றார்கள்.
வேத பாரகர் இவன் பெயல்செபூலை கொண்டிருக்கிறான், பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்று சொல்லுகின்றார்கள். புரியாதவர்கள், அறியாதவர்கள், பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக இப்படிப்பட்ட குற்ற செயல்களை செய்கிறவர்களாக காணப்படுகின்றார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக இப்படிப்பட்ட தேவ தூஷண குற்றச்சாட்டை செய்யாதீர்கள், அப்படி செய்தால் அந்த பாவம் உங்களுக்கு மன்னிக்கப்படாது என்று ஆண்டவர் எடுத்து காட்டிவிட்டு, நிறைவாக கடவுளின் சித்தத்தை செய்கிறவர்களே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறார்கள் என்பதை இயேசு கிறிஸ்து தெளிவுபடுத்துகின்றார். மார்க்கு 3ஆம் அதிகாரத்தின் 24, 25, 26ஆம் வசனத்திலே நாம் புரிந்து கொண்டு பின்பற்றுவதற்கான மிக தெளிவான ஒரு சத்தியத்தை சொல்லுகின்றார். ஒரு ராஜ்யம் தனக்கு தானே விரோதமாக பிரிந்திருந்தால் அந்த ராஜ்யம் நிலை நிற்க மாட்டாது. ஒரு வீடு தனக்குத்தானே விரோதமாக பிரிந்திருந்தால் அந்த வீடு நிலை நிற்க மாட்டாது. சாத்தான் தனக்குத்தானே விரோதமாக பிரிந்திருந்தால் அவன் நிலை நிற்க மாட்டான். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய குடும்பம், நம்முடைய திருச்சபை ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் பிரிந்திருந்தால், ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் எழும்பிக் கொண்டிருந்தால், ஒருவரை ஒருவர் குறை சொல்லி ஒருவருக்கொருவர் உதவி செய்யாதபடி பகையாய் வாழ்ந்தால் நிலை நிற்க மாட்டோம் என்ற தெளிவை வேதம் சொல்லுகின்றது. ஆகவே குடும்பத்திலே, சபையிலே நாம் ஒற்றுமையாய் ஐக்கியமாய் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்ற தெளிவான சத்தியத்தை புரிந்து அப்படியாய் நாம் செய்வோமாக. இயேசு கிறிஸ்துவை தேடி அவருடைய தாயாரும் சகோதரர்களும் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் வந்து அவரை தேடும்போது இயேசு கிறிஸ்து தன்னுடைய குடும்பம் எது என்பதை வரையறை செய்வதை 35வது வசனத்திலே வாசிக்கிறோம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறான் என்று இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லியிருக்கின்றார். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய சித்தத்தை செய்து வாழ வேண்டும் என்பதிலே ஆண்டவர் மிக மிக தெளிவாக இருக்கின்றார். இதைத்தான் மத்தேயு 12ஆம் அதிகாரத்தின் 50வது வசனத்திலே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதைத்தான் யோவான் 14ஆம் அதிகாரம் 21, 23ஆம் வசனங்களிலே, என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான், என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான், நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். திரித்துவ குடும்பமாகிய ஆண்டவர் அவருடைய வசனத்தை கைக்கொண்டு அவரில் அன்பாயிருந்து அவர் சித்தத்தை செய்கிறவர்களோடு வந்து தங்கியிருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்துவின் குடும்பமாகிய நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய சித்தத்தை, விருப்பத்தை, தேவ சித்தத்தை இந்த உலகத்திலே செய்வோம். அவருடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக என்று ஜெபிக்கிறதோடு கூட அப்படியே அவர் சித்தத்தை செய்து அவரை நாம் சந்தோஷப்படுத்துவோம். அவருடைய ஒருமித்த குடும்பமாய் வாழுவோம். கர்த்தருடைய சித்தத்தின்படி இந்த உலகத்திலே சகலத்தையும் செய்ய ஆண்டவர் உங்களுக்கு பலன் தருவாராக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.